வணக்கங்க. இந்த கருணை, இரக்கம், அன்பு இருக்க வேண்டியதுதாங்க. ஆனா, அதுவுமே ஓரளவுக்கு அறிவு சார்ந்து இருக்கணுங்க. நம்ம பாட்டுக்கு அ ரொம்ப கருணையாகவும், ரொம்ப இரக்கமாவும் இருந்து நாம எதை கேட்டாலும் இன்னைக்கு இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு வீடு தேடி ஒருத்தங்க வராங்க. என்னால முடியலன்றாங்க. நீங்க வந்து ஏதோ உங்களால முடிஞ்சத செய்றோம். அது மாரி செய்றப்ப, அடுத்த தடவ வரப்ப 2 ஆளா வர்றாங்க. அதுக்கு அடுத்த தடவ 3 ஆளா வராங்க. இப்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்பள்ட்ட என்ன ஆகுதுன்னா, நம்பளுடைய தேவைகளை செய்ய முடியாம போயிருது. எவ்வளோதான் செய்றது? கடைசியில நமக்கு வந்து நம்மளுடைய இதுவும் வாழ்வாதாரமும் பாதிச்சிரும். என்ன? அதனால இந்த கருணை, இரக்கம், அன்பு கூட ஒரு அறிவு சார்ந்து எந்த அளவுக்கு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில நீங்கள் கொஞ்சம் உதவி செய்வீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நொய் நொய் நொய்ன்னு நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. வந்துருவாங்க. அதனால் வந்து உதவி செய்யுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அதையும் ஏன் அறிவு சார்ந்து, அறிவு சார்ந்துன்னு சொல்றேன்னா, உபத்திரவத்த நம்ம தூக்கி போட்டுக்கக்கூடாது. அது மாரி நம்ம உதவி செய்றதுல கவனமாவும் இருக்கணும். அடுத்தது இதுக்கென்னாலும் நம்ப இல்லைன்னு சொல்லவும் வெட்கப்படக்கூடாது. ஐயோ! எப்படி இல்லைன்னு சொல்றது? அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா, இன்னைக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னு தெரிஞ்சா உங்கள்ட்ட புடுங்கி திங்கிறதுக்கு ஒரு கும்பல் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதான்ட்டு. இதுதான் உண்மை. ஏன்னா, நெறைய நான் கண்ணு முன்னாடி பார்த்தனால தான் சொல்றேன். அதனால வந்து கொஞ்சம் அறிவு சார்ந்து உதவி செய்தல இருங்க. தயவு செய்து இருங்க. ஒரு பாடமா எடுத்துக்கங்க. ஒரு அனுபவ பாடமா எடுத்துக்கங்க. என்ன, நல்லா அ கருணை, அன்பு, இரக்கம் இதெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் கூட அது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். நம்பள வந்து அது வந்து ரொம்ப பாதிச்சிறக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில ஒரு உதவி செஞ்சா, அடுத்தது 9 பேர கூட்டிட்டு வராங்க. என்ன, இப்படி இதா இருக்கா, எ அப்படியே அடுத்தவனோட இதிலேயே வாழ்ந்துரணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, அவங்க வந்து நம்மளுடைய கருணையும், நம்மளுடைய இரக்கத்தையும் அவங்க பயன்படுத்திட்டு, அவைங்க உழைக்காம அவைங்க வாழ்ந்துட்டுருக்காய்ங்க. என்ன, அதனால வந்து நாம செய்யலாம். அதுவும் ஒரு லிமிட்ட தாண்டக்கூடாது.